நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டூர் போயிருக்கிறாங்க. இந்த டூரில் பார்த்தீங்கன்னா 3 T20 3 ODI மேட்ச் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு 3 T20 பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி 2 டீம்லையும். இல்லை சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்படுறாரு இந்திய டீமுக்கு. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா சரித் அஸ்லாங்க கேப்டனாக செயல்படுறாரு. ஸோ இந்த ரெண்டு டீமோட ஸ்குவாடில் யார் யார் பிளேயிங் லெவலில் வருவாங்கன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் இந்த ஃபஸ்ட்டு T20 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மணிக்கிட்ட மேட்ச் நடக்குது. பல்லேக்கலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பல்லேக்கலாவில் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங்கோட இப்போ பார்க்கலாம். ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் இருக்கிறாங்க. இதில் ஜெய்ஸ்வாலும் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேராக இறங்குவாங்க. சூரியகுமார் கேப்டனாக இருக்கு பார்த்தீங்கன்னா டூ டவுனாக இறங்குறாரு. ரிங்கு சிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் பிளேயிங் லெவலில் இருக்க அதிகமாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் பிளேயிங் லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரிங்கு சிங் பதிலாக ஆல்ரவுண்டில் போகிறதா இருந்தால் ரிங்கு சிங்கை ட்ராப் பண்ணிட்டு கூட போக அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட இருக்கிறாங்க, சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த். ஸோ வேர்ல்டு கப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் தான் கேப்டனாக செயல்பட்டு இருந்தார். லாஸ்ட்டாக நடந்த T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு எதிராக சஞ்சு சாம்சன் நல்லா கிரிக்கெட் விளாண்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா முதன்மையாக ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் தான் இருக்காரு. ஸோ ரிஷப் பந்த் இல்லாத பார்த்து தான் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்தும் போக அதிகம் வாய்ப்பு இருக்குது. இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கிட்டே இருக்கிறாங்க. சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவம் துபே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலரு, அதேமாதிரி ஹர்திக் பாண்டியாவும் ஃபாஸ்ட் பவுலரு. மற்ற 3 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆல்ரவுண்டு. இதில் மோஸ்ட்லி அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னுக்கு பிளேயிங் லெவலில் வந்துடுவார். அதுமாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலிங் வேறு யாரும் இல்லை. ஸோ வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்கிறது. சப்போஸ் பவுலிங் டீமில் 4 ஃபேஸரோட பவுலிங் போனாங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கிடைக்க எல்லாம் போயிடும். சப்போஸ் 3 ஃபேஸரோட போனாங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. சிவம் துபேக்கு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மோஸ்ட்லி இருக்கிறதுனால சிவம் துபேக்கு அதிகப்படியாக வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ரீசெண்ட் டேஸில் வேர்ல்டு கப்பில் டீம் பார்த்தீங்கன்னா சிவம் துபேவும் இருந்தார். ஸோ அவரை கொண்டு போய் தான் மோஸ்ட்லி எல்லா மேட்ச்சில் ஆண்டாங்க. அதனால் சிவம் துபே கூட பிளேயிங் லெவனாக அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. சிவம் துபே பிளேயிங் லெவனில் வந்தோன்னா ரிங்கு சிங் பெஞ்சில் உட்கார மாதிரி இருக்கும். ரியான் பராக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியா டீம் இந்த சீரீஸ் வின் பண்ணால் ரியான் பராக்கு லாஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு கொடுக்க கொஞ்சம் அதிகம் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் அக்ஷர் பட்டேல் தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து 4 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ரவி பிஷ்னாய், முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் இருக்கிறாங்க. இதில் முகமது சிராஜ் ரைட் ஆர்ம் ஃபேஸர் இருக்காங்க. ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் கூகுளி போடுவார். ஸோ ரவி பிஷ்னாய் மஸ்ட்லி இருப்பார். ஏன்னா இலங்கையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் எஸ்எஸ் கொடுக்கும். அதனால் ரவி பிஷ்னாய் மஸ்ட்டாக இருப்பார். ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது. ஸோ இவங்க 2 பேரும் பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த 2 பேரில் ஹர்ஷ்தீப் சிங் தான் முதன்மையாக பார்த்தீங்கன்னா சாய்ஸாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் தான் பிளேயிங் லெவலில் கன்ஃபார்ம் இருப்பார். கலீல் அகமதுக்கு சப்போஸ் ஸ்லைட் எட்ஜ் தான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. சப்போஸ் ஆல்ரவுண்டர் யாரும் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தான் கலீல் அகமதை கொண்டு போவாங்க. சப்போஸ் கலீல் அகமதை கொண்டு போனால் ஆல்ரவுண்டர் யாரும் ட்ராப் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. சிராஜ் மஸ்ட்டு பிக்கு அவர் இருப்பார். சப்போஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத போது தான் கலீல் அகமது உள்ள வர வாய்ப்பு இருக்குது. சிராஜ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எதிராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. அதிகப்படியாக விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக இருந்திருப்பார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஸ்குவாடில் யார் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பதினு ஷாக்காவும் அவிஷ்கா ஃபெர்னாண்டோவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக பிளே லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பதினு ஷாக்கா ஸ்ரீலங்காவோட கன்ஸ்டன்ட் ஓப்பனிங் பிளேயராக விளாண்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்லா குட் இன்னிங்ஸ் நிறைய நல்லா விளாண்டுருக்காரு. அவிஷ்கா ஃபெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா லங்கா ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அது மூலமாக தான் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மிடில் ஆர்டர் இறங்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் 3 பேர்கிட்ட தான் இருக்கிறாங்க. குஷால் பெரேரா, குஷால் மெண்டிஸ், தினேஷ் சண்டிமல். ஸோ இவங்கள ஸ்ரீலங்கா இப்போ மோஸ்ட்லி ப்ரையாரிட்டி கொடுக்குறது குஷால் மெண்டிஸ் தான். குஷால் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிட்ட இறங்குவார். ஸோ அவர் மஸ்ட்டாக இருப்பார். தினேஷ் சண்டிமாலும் குஷால் பெரேராவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் எட்ஜாக அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குமா தெரில. சப்போஸ் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தினேஷ் சண்டிமலுக்கு வேணால் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லங்கா ப்ரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா 1 டவுன் 2 டவுன் வரக்கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர்கிட்ட இருக்கிறாங்க. விக்ரமசிங்கே, தஷுன் ஷனக்கா, மனிண்டா சரங்கா, துனித் வெல்லலேக், சரித் அசலங்கா, கமிண்டு மெண்டிஸ் இருக்கிறாங்க.
ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக தர்ஷன் ஷனக்கா இருப்பார், வனிண்ட் அசலாங்கா இருப்பார், சரித் அசலாங்கா இருப்பாங்க. ஏன்னா சரித் அசலாங்கா கேப்டனாக செயல்படுற அது மட்டும் ஆஃப் ரைட் பவுலிங் இருக்கனால அவர் மஸ்ட்டாக இருப்பார். தர்ஷன் ஷனக்கா ரீசெண்ட் டேஸில் பார்த்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால இவர் மஸ்ட்டாக இருப்பார். வனிண்ட் அசலாங்கா ஸ்ரீலங்காவோட பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக இருப்பார். ஸோ இவங்க 3 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிண்ட் மெண்டிஸ், விக்ரமசிங்கே, வெள்ளலெக். ஸோ இவங்க 3 பேரில் யார் மோஸ்ட் பிளேயிங்கில் வருவா பார்த்தீங்கன்னா கமிண்ட் மெண்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 5 டவுன் கிட்ட 3வது டவுன் 4வது டவுன் இறங்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இவரை பிளேயிங் லெவலில் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 1 டவுனே இறங்குறாரு. வெள்ளலெக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்களை கொண்டு வர மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வர வாய்ப்பு இருக்குது. சரித் விக்ரமசிங்கவும் துனித் வெள்ளலெக்கும் ஸ்லைட் ஏஜ் வாய்ப்பு தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரை உள்ளே வந்துருவாங்க பிளேயிங் லெவலில். கமிண்ட் மெண்டிஸ், சரித் அசலாங்கா, தர்ஷன் ஷனக்கா, வனிண்ட் அசலாங்காவே. அதுக்கப்புறம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ரமேஷ் மெண்டிஸ், அஷிதா பெர்னாண்டோ, தில்ஷன் மதுசனக்கா, மதிஷா பதிரானா. ஸோ இவங்கள மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மதிஷா பதிரானா கன்ஃபார்ம் உண்டு. ஏன்னா மதிஷா பதிரானா ஸ்ரீலங்காவோட நல்ல டெத் ஓவர் பவுலராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக ஆடும்போது பற்றி நல்ல விக்கெட் டேக்கராக இருப்பார். ஸோ ஒரு மஸ்ட் கன்சிடராக இருக்கிறனால பதிரானா கன்ஃபார்ம் கொண்டு போவாங்க. மதுசனக்கா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. பட்டு பின்னூர் பெர்னாண்டோ வெளியே போனதுனால தில்ஷன் மதுசனாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் ஏஜ் பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ இவர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேசர் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கறதுனால மதுசனக்கா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொண்டு போயிடுவாங்க. அஷிதா பெர்னாண்டோ நல்ல ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. ஸோ அதனால் அவங்க மஸ்ட்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. ரமேஷ் மெண்டிஸ் இவரை எப்படி நீங்கள் பிளேயிங் லெவல் எப்படி கொண்டு வராங்கன்னா இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக இவரை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் ஆர்டரில் தான் போகிற வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.